ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து திரும்புமா சார், இல்லை மார்க்கெட் வந்து இன்னும் கண்டினியூ ஃபால் ஆகுமா, என்ன பண்ணுறது தெரியல, குழப்பமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மறக்காமல் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது என்னுடைய சேனல். இதில் நம்ம ஒரு கிவ் அவே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த கிவ் அவே எப்படின்னா, ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம எப்படி பண்ணலாம், இன்ட்ராடேக்காக எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் அந்த வெபினாரில் கலந்துக்கலாம். முற்றிலும் ஃப்ரீ தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள், எஜுகேஷனல் குரூப். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதனோட லிங்க் வந்து அந்த குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு அந்த குரூப்பில் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், என்னென்ன மாதிரி வியூலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணி அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதை இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து ரொம்ப லேட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ரியாலிட்டி பற்றி புரிஞ்சு நம்ம சேனலில் பார்க்குறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போது 100க்கு 90 பேர் 95 பேர் லாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்ப 10லேருந்து 20% தான் வந்து அந்த புரிதல் அப்படின்றது வரும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சார், இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இப்போ வந்து லாஸில் இருக்குது அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடம் வந்து எந்த மாதிரியான இடம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து யாரோ சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, எந்த ஒரு அனுபவம் இல்லாமல், மார்க்கெட் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குது, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய ஆட்லாம் வந்துட்டுருந்துச்சு, அதை பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் பிளாங்காக அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய லாஸஸ் இருக்கும். அது தப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் கிட்ட சரிஞ்சிருக்கு. 4000 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் சரிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 24 மே மாதத்தோடைய ட்ராவல் இடத்துக்கு மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் இந்த 7லேருந்து 8 மாதம் மேலே மூவ் ஆச்சு. சேம் அதே மாதிரி தான் இந்த 7லேருந்து 8 மாதம் வந்து ஃபால் ஆகிருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதே ஸ்பீடில் இறங்கிருக்குது. ஆனால் ஏற சொல்ல யாரும் அதை மென்ஷன் பண்ணல, மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பூமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கிராஷ் வர சொல்ல என்னென்னா நிறைய ஒரு பீதி அடையுது, ரொம்ப ஒரு பதட்டப்படுவாங்க, ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா, இங்கே ஆல்மோஸ்ட் இந்த பாட்டமில் பை பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியிடலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துலேயே பை பண்ணிவிட்டு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி லாஸில் தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்றது நான் வீடியோ பாருங்கள். பார்த்து லாஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது, எப்படியா இருக்கும், ஒரு ப்ரீவியஸ் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் வீக்லி சார்ட்டில் எடுத்திருக்கேன். எவ்ரி ஒரு மூமெண்ட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து மேலே மூவ் ஆகும் மார்க்கெட். எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும், என்ன கரெக்ஷன் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வீக்லி சார்ட்டில் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த 2008 பார்த்திங்கன்னா ஒரு பபுள் வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த பபுளில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து கரெக்ஷனாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4170 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4200 பாயிண்ட் வந்து ஒரு கரெக்ஷனாக இருக்குது. அதாவது மார்க்கெட் பெரிய ரேலி. ஸோ அந்த ரேலியில் வந்து 4000 பாயிண்ட் வந்து கரெக்ஷனாக இருக்குது. ரைட், சரி. அதுக்கப்புறம் வந்து கோவிட் டைமில் ஒரு பெரிய கரெக்ஷன். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கரெக்ஷன் வரும், ஆனால் ரொம்ப பெரிய கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதில் ஒரு பெரிய ஒரு பேனிக். கிட்டத்தட்ட 4800 4900 கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட் வச்சுங்களேன். 5000 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து அந்த டைமில் பெரிய கரெக்ஷன் ஆச்சு. ரைட், ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்ஷன் எவ்வளோ, இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 3300 பாயிண்ட் வந்து கரெக்ஷனாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே ஒரு ரேலி கொடுக்க சொல்ல அதனுடைய கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக உண்டு. கரெக்ஷன் இல்லாமல் மார்க்கெட் அப்படியே மேலே மூவ் ஆன வாய்ப்பே கிடையாது. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு கரெக்ஷன் வந்திருக்குது, இல்லை நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரெசென்ட் வந்து ஒரு 4170. நம்ம ப்ரீவியஸ் என்ன 2008 இந்த கோவிட் டைமில் பார்த்தோமோ கிட்டத்தட்ட 4170 ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ரைட், ஓகேங்களா. சரி, இந்த 1000 பாயிண்ட் டவுன் வந்தே வருமா சார் அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாப் ஆகிற மூமெண்ட் எதுவும் வரல. இன்னும் மார்க்கெட்டில் ஸ்டாப் ஆகிற மூமெண்ட் எதுவும் வரல. நம்ம ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தா கூட இங்கேருந்து என்ன ஆகுது, இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து கருதுறது என்ன, 0.5 வந்து நம்ம ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுவோம். 0.5 லெவலில் ஒரு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது இருங்க, ஸோ இந்த இடத்துல
0.38, 0.5 0.5 அப்படின்ற லெவல் பார்த்தீங்கன்னா 20,500 20,000 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நம்ம 200 EMA லைனும் பக்கத்துலேயே வந்து டைம் கரெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாமே தவிர நான் இங்கேருந்து பை பண்ணிக்குவேன் ஆவரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்றது தவறான ஒரு முடிவாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை இங்கே டாப்பில் பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்விங் லோ கிரியேட் ஆகிறதோ நீங்கள் இங்கேயே எக்ஸிட் ஆகிடுறது பெட்டராக இருக்கும். இல்லை சார் நான் வந்து இப்போ தான் மார்க்கெட் புதுசு யாரோ சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுடைய மிகப்பெரிய நஷ்டத்தில் இருப்பீங்க. நீங்கள் இங்கே டாப்பில் பை பண்ணுங்கள். இங்கே பை பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் நோ காஸ்ட், அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருப்பாங்க. அதாவது இந்த 24 மே மாதம் ஒரு ஹை ஹை இருந்தது, அங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆகிடுச்சு, திரும்ப வந்து அதே இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் இருப்பீங்க, இங்கே பை பண்ணவங்க வந்து லாஸில் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சு நடத்துங்க. இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுற வேலை கூடாது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த லோலே கட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோமாச்சு. இல்லை சார் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னப்போ இந்த வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு ப்ரெசென்ட் எதுவும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு 3,000 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் சரிஞ்சாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டல் விஷயமா என்னென்ன நிறைய நியூஸ், எவ்வளோ பெரிய பிக் அனாலிசிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்தளவுக்கு நான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்ற அளவுக்குலாம் யாரும் கிடையாது. ஒரு வியூகம் இப்போ வந்து நான் வந்து அசம்ஷன் பண்ணுறேன், இப்போ 2,500லேருந்து 20,500லேருந்து 20,000 ரேஞ்ச் வரலும் வந்து என்னோட அசம்ஷன். ஏன் இந்த 200 EMA லைன் கட் பண்ணிட்டு கீழே வராதுன்னு எது கேரண்டி இருக்குதா? எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணணும். ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அது வரல வந்து நான் வந்து ஆவரேஜ் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸ் நிறைய பேர் இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா இல்லை வேறு மார்க்கெட் குறைஞ்சிருக்குது, இங்கே வாங்கிக்கங்க அப்படின்வாங்க. அப்படி பிளாங்கெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா ப்ரைஸ் எங்கே சர்ச்சண்டாக இங்கே சைட்வேஸில் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்குது. 2025 2026 இது வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் 2026 2025 இந்த ஒரு வருஷம் இங்கே ஜோனில் இப்படி மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் வராது, முதலீடு வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். ஓகே, ஸோ இதையும் புரிஞ்சுங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு பேசணும்னு ஆசை, ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால எதை பேசுறது எதை பேசக்கூடாது, நம்ம எது செஞ்சால் கரெக்டாக வரும் அப்படின்னு கன்ஃபியூஸில் இருக்கிறதுனால சரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் லைட்டாக மேலோட்டமாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுங்க. நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், ஜாயின் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.